Hi friends, welcome to Digital Tailoring and Designer class. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா மெஷர்மென்ட் blouse அதாவது டைரக்ட் மெஷர்மென்ட் எடுத்து வச்சிருக்கேன். இத வந்து நம்ம எப்படி டயகிராம் போடுறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேக் ஹைட் பாத்தீங்கன்னா 15 inch இருக்கு, ஃப்ரண்ட் ஹைட் 14 inch, chest round பாத்தீங்கன்னா 37, bust வந்து 40, arm hole measure பாத்தீங்கன்னா 16.5, shoulder width பாத்தீங்கன்னா 14 inch இருக்கு, sleeve ஓட length 6 inch, sleeve ஓட width 12 inch, front neck வந்து 6.5 எடுத்திருக்கேன், back neck 8.5, waist round பாத்தீங்கன்னா 31. ஓகேவா? சோ இத வச்சு நம்ம இப்போ எப்படி டயகிராம் போடலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ இப்போ ஒரு சிங்கிள் ஃபோல்ட் அப்படியே ஃபுல் ஃபோல்ட் பண்ணி வச்ச மாதிரி நான் இந்த டயக்ராம் போட்டிருக்கேன். ஒரு ஃபோல்ட் அதாவது சிங்கிளாக ஒரு ஃபோல்ட் பண்ண மாதிரி ஃபோல்ட் வந்து இந்த சைடு இருக்க மாதிரி நான் வந்து ஒரு டயக்ராம் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். ஸோ இந்த இதை ஃபஸ்ட் அதாவது ஒரு கிளாத் ஃபோல்ட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நமக்கு தேவையான மெஷர்மெண்ட்டெல்லாம் எழுதி நம்ம ட்ரா பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்போனாலும் இந்த ப்ளவுஸ் இந்த மெஷர்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் என்னென்ன கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு செஸ்ட் இருக்குல்ல. ஸோ செஸ்ட்டோட நான் ஆல்ரெடி இது எல்லாமே சொல்லியிருக்கேன், இதுலேயும் ஒரு டைம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். செஸ்ட் மெஷரு செஸ்ட் ப்ளஸ் 6. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செஸ்ட் வந்து 37 இருக்குது, இதோட நம்ம 6 inches ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா 43 வரும். ஸோ 43 வந்து 4ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ 4ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 10 3/4 வரும். ஓகேவா? 10 3/4 வரும். ஸோ இதில் வந்து நம்ம பஸ்ட் மெஷர் பாருங்கள், பஸ்ட் மெஷர் வந்து 40 inch இருக்குது, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ பஸ்ட் மெஷர் வந்து 2 inch வரைக்கும் இருந்ததுன்னா நம்ம இதே மெஷர்மெண்ட் கூட போட்டு கப் சைஸ் ஏற்றி கொடுத்தோம் அப்படின்னாலே நமக்கு வந்து ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். பட் பஸ்ட் மெஷர் வந்து 40 inch இருக்குது அப்படின்னும் போது இந்த 10 3/4ஓட நம்ம வந்து 1/2 inch கண்டிப்பாக ஆட் பண்ணணும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 1/4 inch அளவுக்கு ஆட் பண்ணாலே போதும். பட் வந்து பஸ்ட் மெஷர் வந்து 2 inch விட அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக 1/2 inch ஆட் பண்ணணும். அப்போ இந்த மெஷர் பார்த்தீங்கன்னா நமக்கு 11 1/4 வரும், 11.25 வரும். ஓகேவா? ஸோ 11.25 வரும். இந்த மெஷர் தான் நம்ம ஃபோல்டட், அதாவது ஃபோல்டடில் நம்ம வந்து செஸ்ட் ரவுண்ட் வைக்கிற மெஷர் பார்த்தீங்கன்னா 11.25. ஸோ இப்போ வந்து இங்கேருந்து நீங்கள் அந்த 11.25 மார்க் பண்ணி நீங்கள் வந்து லைன் போட்டுக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் லைன் போட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து ஒரு 1.5 inch நீங்கள் வந்து எவ்வளோ ஃபோல்டிங்காக விடுவீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான பேக் ஹைட் 15 inch போட்டிருக்கல. ஸோ 15 + 1/2 மேலே தையலுக்காக, ஸோ 15.5 வச்சு லைன் போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து 15.5 வச்சு நம்ம லைன் போடுறோம். ஓகேவா? இந்த லைன் போட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து ஷோல்டரோட அளவு, ஷோல்டர் வந்து நான் இங்கே எப்படி எடுத்து வச்சுருக்கேன், இந்த 14 inch எப்படி எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 38 சைஸுக்கு நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 16 வரும். பட் வந்து இந்த மெஷர் நான் எப்படி எடுத்துருக்கேன்னா மிடில் வந்து நீங்கள் ஷோல்டரில் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா மிடில் ஒரு போன் வரும். ஸோ அந்த போன்லேருந்து இந்த சைடில் இருக்கிற அந்த மிடில் போன் வரைக்கும் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு நெக்கு அதாவது ஷோல்டர் எடுக்கிறதுக்கு கன்வீனியண்ட்டாக நல்லா ஃபிட்டிங் நல்லா வரும். ஸோ அந்த மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கேன், அதனால தான் நமக்கு அந்த 14 inch வந்திருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி 14ல் 3 inch மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 11 inch வரும். 11 வந்து 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க, 5.5 வரும். ஓகேவா? ஸோ அந்த 5.5 எடுத்தாலே இந்த மெஷர்மெண்ட்டுக்கு போதும். ஓகேவா? ஸோ இங்கே இருந்தால் அந்த 5.5 மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 5.5லேருந்து 5 3/4 வரைக்கும் நம்ம 37 சைஸ்க்கு, அதாவது 36க்கும் இல்லாமல் 38க்கும் இல்லாமல் மிடில் இருக்குது. ஸோ 5.5லேருந்து நம்ம வந்து 5 3/4 வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். ஸோ அப்புறம் வந்து நம்ம எப்போவுமே ஆமோல் போடுற மாதிரி இங்கேருந்து ஷோல்டர் எவ்வளோ வச்சுருக்கோமோ அதே அளவு ஆமோலுக்கான லைன் போட்டுக்கோங்க, அதே 5.5. ஸோ லைன் போட்டு நம்ம ஷேப் போட்டுக்கலாம். இது வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னு. இங்கே வந்து நம்ம 1.5 inch உள்ளே எடுத்து ஒரு லைன் போட்டு வச்சுக்கலாம். இது எதுக்குன்னா நமக்கு வந்து
இது உங்களுக்கு ஒரு டவுட் வரும், எதுக்கு இந்த லைன் போடுறாங்க, அந்த 1.5 இன்ச் என்ன கணக்கு அப்படின்னு வரும். நம்ம இங்கே 6 இன்ச் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ 6ஐ நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணால் 1.5 வரும். அந்த 1.5 தான் நம்ம வந்து இங்கே எடுத்துருக்குறோம். எப்படி 6ஐ வந்து 4ஆல் ஏன் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த சைடு ஒரு 1.5 வரும், பேக் சைடில் ஒரு 1.5 வரும், அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் ஒரு பக்கம் 1.5, இன்னொரு பக்கம் ஒரு 1.5. ஸோ ஓவரால் வந்து நமக்கு 6 இன்ச் வரும். அதுக்காக தான் இந்த லைன் போடுறோம். ஓகேவா? இப்போ இவங்களுக்கு வந்து நெக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கொஞ்சம் வைடாக போடுவோம், கொஞ்சம், அதாவது ரொம்ப இல்லை, ஓரளவுக்கு வைடாக வேணும். அப்படிங்கிறதால இங்கே இருந்து 2.25 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். ஸோ 2.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் 2.5 இன்ச்சு மார்க் பண்ணாலே போதும். இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா டெப்த்து பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச்சு. இதையும் மார்க் பண்ணி நான் லைன் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நான் வேஸ்ட் ரவுண்டுக்கு எதுவுமே போடல, இவ்வளோ தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு நம்ம டயக்ராம், பேக்குக்கான ஃபுல் டயக்ராம் நம்ம கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது வந்து ஆமோல் வந்து நம்ம செக் பண்ணதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது கிளாத்தில் பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பேக் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட்டுக்கு போகிறோம். ஸோ ஃப்ரண்ட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா நமக்கு 14 இன்ச் இருக்குது ஃப்ரண்ட் ஹைட்டு. ஸோ இதோட வந்து நம்ம 1/2 இன்ச்சை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா 14.5 வந்து ஃப்ரண்ட் ஹைட் வரும். ஓகேவா? ஸோ இப்போ 14.5 அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணி இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸோ லைன் போட்டதுக்கப்புறம் இந்த நெக் சைட்லேருந்து நம்ம மேலே எடுக்கணும். ஸோ இந்த நெக் சைட்லேருந்து 1.5 இன்ச் அளவுக்கு மேலே எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக் சைட்லேருந்து 1.5 இன்ச் அளவுக்கு மேலே எடுத்துக்கோங்க. மேலே எடுத்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து நெக்கோட டெப்த்து போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் நெக்கோட டெப்த்து பார்த்திங்கன்னா 6.5 இன்ச்சு போட்டிருக்கோம். அதையும் நம்ம வந்து ஒரு ஷேப் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆமோல் பார்த்திங்கன்னா இங்கே 5.5 வச்சிங்கன்னா அதே 5.5 தான் இங்கேயும் வரணும். ஸோ அதுவுமே வந்து நம்ம கொஞ்சம் வெளியே எடுத்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்டு வந்து இதில் நான் கிளியர் பண்ணுறேன். இப்போது இங்கத்தைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மெஷர் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம வந்து இங்கே 1.5 இன்ச்சு ஏற்றுறோம். இங்கே வந்து நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி 1 இன்ச் ஏற்றுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் அப்படியே உங்களுக்கு கேல்குலேஷன் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 5.5 போயிருக்குல்ல, ஓவரால் வந்து 15.5ல் 5.5 போயிருக்குன்னா இங்கே வந்து பேலன்ஸ் கண்டிப்பாக நமக்கு வந்து 10 இன்ச் வரும். ஓகேவா? 5.5 போயிடுச்சுன்னா இங்கே வந்து 10 இன்ச் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கேல்குலேட் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து ஓவரால் பார்த்தீங்கன்னா நமக்கு 14.5 எடுத்திருக்கோம். ஸோ 14.5 எடுத்திருக்கோம். 14.5ல் 5.5 போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து 9 இன்ச் இருக்கும். ஓகேவா? ஸோ 9 இன்ச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 1 இன்ச்சு தான் மேலே தூக்கியிருக்கிறோம். ஸோ அந்த 1 போயிடுச்சுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 8 இன்ச் இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து 8 இன்ச்சு மெஷர்மெண்ட் வரும். அப்போது உங்களுக்கு பட்டிக்கு எவ்வளோ வரும்? இங்கே வந்து 10 வருது இல்லையா, 10 - 8 உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு தெரியல. ஸோ 10 - 8 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 2 இன்ச் அளவுக்கு தான் பட்டி வரும். ஆமோல் சைடில் 2 இன்ச் தான் பட்டி வரும். பட் நமக்கு வந்து 2 இன்ச் இருந்ததுன்னா ஃபிட்டிங் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ நம்ம இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 இன்ச்சு நம்ம ஏற்றுறோம்ல, இந்த 1 இன்ச்சுக்கு பதிலாக 2 இன்ச்சாக நீங்கள் ஏற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ 2 இன்ச்சாக ஏற்றி போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே 2 இன்ச் ஏற்றுறீங்கன்னும் போது இங்கேயும் நீங்கள் அதே 2 இன்ச்சை ஏற்றிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு இன்னும் நல்ல ஷேப் வரணும்னா 2.5 இன்ச்சை ஏற்றிக்கலாம். பட் வந்து 2 இன்ச்சு போதும். ஸோ 2 இன்ச்சு ஏற்றி இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக அந்த ஷேப்பு, இந்த ஆமோல், அதுக்கப்புறம் பட்டி எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே அழகாக பர்ஃபெக்டாக சேஞ்ச் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ வந்து இந்த ஷேப் நம்ம கொடுத்துட்டோம். இப்போ வந்து நமக்கு பட்டிக்கு பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து ஆமோல் சைடில் 3 இன்ச்சு வந்துடும். ஏன்னா இங்கே வந்து நமக்கு 7 இன்ச்சு தான் இருக்கும். ஸோ 10ல் வந்து 7 போயிடுச்சு அப்படின்னா 3 இன்ச் வந்து நமக்கு பட்டிக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் வந்து நம்ம டயக்ராம் நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே கன்வீனியண்ட்டாக ரொம்ப நீட்டாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஸோ இப்போ வந்து இந்த டயக்ராம் வச்சு நான் வந்து உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன். ஸ்லீவு பட்டியெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணும்போது பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிறதால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு வேளை சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் எனக்கு இது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, நெக்ஸ்ட் ப்ளவுஸில் இதை மட்டும் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களோட மெஷர்மெண்ட் பார்த்து நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற உங்களுக்கு ஐடியாவும் இருக்கும். மேக்ஸிமம் வந்து ஒரு மைல்டு ஏதாவது டிஃப்ரென்ஸ் தான் வரும். மற்றபடி நம்ம டைரக்ட் மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணும்போது எல்லாமே கரெக்டாக தான் வரும். ஸோ இதோட ப்ளவுஸோட கட்டிங் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கிளாத்தில் மார்க் பண்ணிக்கலாம். நான் நோட்டில் என்ன மார்க் பண்ணேன்னா அதே தான் போடுறேன். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காட்டுறேன். கீழே வந்து நம்ம ஃபோல்டிங்காக கிளாத் விட்டுருக்கோம். அதே மாதிரி நான் எப்படி டயக்ராம் போட்டோன்னா அதே டயக்ராம் தான் நான் இங்கே ஃபாலோ பண்ணுறேன். 11.25 வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம்.
ஸோ லென்த் எவ்வளோ வேணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் நீங்கள் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 1.5 இன்ச் உள்ளே வந்து நம்ம மார்க் பண்ணி லைன் போட்டோம்ல தையலுக்காக, அதையும் நம்ம வந்து மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஷோல்டர் மெஷர் எல்லாமே நம்ம எடுத்து வச்சுருக்கோன்றதால இங்கே வந்து நம்ம எதையும் செக் பண்ண வேண்டாம். நம்ம வந்து இன்ச் டேப் வச்சு அதை மார்க் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ ஆமோல் மட்டும் நம்ம செக் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதே 5.5 போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம எப்போவுமே செக் பண்ணுற மாதிரி செக் பண்ணிக்கலாம், பாக்ஸ் போட்டுக்கலாம். ஆமோல் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மெஷர் பார்த்திங்கன்னா 16.5 இருக்குது. ஸோ இப்போ வந்து நெக்கோட வித் வந்து 2.5 இன்ச் வச்சு போடுறேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணும்போது 2.25 வந்துடும். நெக்கோட டெப்த் வந்து 8.5 வச்சு போட்டிருக்கேன். ஸோ அதையே நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஆமோலோட ஷேப் போட்டுட்டு நம்ம வந்து ஆமோல் செக் பண்ணிக்கலாம். 1 இன்ச் வச்சு ஷேப் போட்டுக்கலாம். ஸோ இப்போ ஷேப் போட்டாச்சு. இப்போ வந்து ஆமோல் செக் பண்ணிக்கலாம். ஆமோல் வந்து நமக்கு 16.5 இருக்குது. ஸோ 16.5 வந்து 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 8.25 வரணும். ஸோ 8.5 இன்ச் அளவுக்கு வந்தால் கரெக்டாக இருக்கும். நம்ம தையலுக்கு விட்டுட்டு சுற்றி வச்சு ஸ்டிச் பண்ணலாம். கரெக்டாக பார்த்திங்கன்னா நமக்கு 8.5 இன்ச் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஆமோல் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி தான் ஆமோல் செக் பண்ணி நம்ம போடணும். நெக் வந்து ரவுண்டு தான் போடுறேன். ஸோ ரவுண்ட் நெக் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதை நம்ம கட் பண்ணிடலாம். பேக் ஃபுல்லாக கட் பண்ணிடலாம். ஸோ பேக் நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த நாச்சை நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஃபோல்டிங்கு அதுக்கப்புறம் தையலுக்கு தெரிய வேண்டிய நாச் நம்ம போட்டு வச்சுக்கலாம். போட்டு வச்சுட்டு பேக் டாட்டையும் கரெக்டாக பாருங்கள், ஷோல்டருக்கு மிடில் நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அந்த லைனை வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்து விடுங்க. சின்னதாக எடுத்து விட்டிங்கன்னா நமக்கு தையல்லே அந்த லைன் போயிடும். ஸோ வந்து கொஞ்சம் மேலவே நான் எடுத்து விடுறேன். ஸோ இப்போ வந்து கிராஸ் கட்டிங் தான் பண்ண போகிறேன். அப்படியே அந்த ஃபோல்டிங் கொஞ்சம் இழுத்து விட்டுட்டு ஆமோல் பக்கம் வந்து இந்த பக்கம் வர மாதிரி நான் போட்டிருக்கேன். அதாவது கரை இருக்கிற பக்கம் ஆமோல் வர மாதிரி போட்டிருக்கேன். ஸோ எந்த மாதிரி லைனிங்கை வச்சு போடுறீங்களோ அதே மாதிரி தான் மெயின் பீஸ் போடணும். ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஆமோல் தான் கரை இருக்கிற பக்கம் வர மாதிரி போட்டிருக்கோம். அதே மாதிரி நம்ம வந்து மெயின் பீஸ்லேயே போடணும். ஃபுல் அவுட்லைன் ட்ரா பண்ணுறேன். பேக்கோட பீஸை அப்படியே ஃபுல் அவுட்லைன் ட்ரா பண்ணுறேன். இது எதுக்குன்னா நமக்கு வந்து எந்த மிஸ்டேக்கும் வராமல் நீட்டாக கம்ப்ளீட் ஆகும், அதுக்காக தான். ஸோ நெக்கையும் நான் அப்படியே வந்து ஃபுல்லாக பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ வந்து நெக்கோட மெஷர்மெண்ட் நம்ம எடுத்து வச்சுக்கோங்களா 6.5. ஸோ அந்த மெஷரை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி இதுவும் வந்து நம்ம ஷேப் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அந்த மெயின் பீஸில் இருக்கிற, அதாவது பேக் பீஸில் இருக்கிற அந்த பேக் ஹைட் லைன், அந்த லைனையும் நம்ம போட்டுக்கிறோம். போட்டுட்டு நம்ம அந்த பீஸை எடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த பாக்ஸ் எல்லாமே போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஷேப் போடுறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும், அதுக்காக தான். ஸோ நெக் வந்து உங்களுக்கு உள்ள டெப்த் வரணும் அப்படின்னா டெப்த் எடுத்துக்கோங்க. நான் அந்தளவுக்கு எடுக்கலை. அப்புறம் கொஞ்சமாக தான் ஃப்ரண்ட் ஆர்மோல் வந்து கொஞ்சமாக தான் டெப்த் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஹைட்டு நம்ம ஆல்ரெடி மெஷர் பண்ணி வச்சுருக்கோம் 14.5. ஸோ அந்த மார்க் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிராஸ் கட்டிங் போடும்போது ரொம்ப ஈஸியாகவே நம்ம பண்ணிடலாம், நீட்டாகவும் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி மெஷர் பண்ணியிருந்தோம்ல, நோட்டில் போட்டிருந்தோம்ல, அதே மாதிரி நான் வந்து 2 இன்ச் அளவுக்கு மேலே எடுத்துக்கிறேன். ஸோ 2 இன்ச் அளவுக்கு மேலே எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பேக் ஹைட்லேருந்து பார்க்கும்போது 2.5 கிட்ட நமக்கு மெஷர்மெண்ட் கிடைக்குது. ஸோ அந்தளவுக்கு பட்டி இருந்தால் நமக்கு போதும். அதே தான் இங்கேயும் நான் வைக்க போகிறேன். அதே மெஷரில் தான் வச்சுக்க போகிறேன். அதே 2 இன்ச், அதாவது ஃப்ரண்ட் ஹைட்லேருந்து 2.5 அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி நோட்டில் உங்களுக்கு எப்படி டயக்ராம் போட்டு காட்டணும்னா அதே மாதிரி தான். ஸோ எப்போவுமே ஃப்ரண்ட் ஹைட் இப்படி அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சில ஆல்ட்ரு பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ இந்த 1.5 இன்ச் வந்து நான் லைன் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ அவ்வளோதான், நம்ம ஃப்ரண்ட்டுமே மார்க் பண்ணிட்டோம். இங்கே வந்து நெக்கு கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிராஸ் கொடுக்கணும். எப்போவுமே கிராஸ் கட்டிங்க்கு கண்டிப்பாக கொடுக்கணும், இல்லைனா லூஸ் வந்துடும். ஸோ இப்போ கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஃப்ரண்ட்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இதுலேயும் வந்து நமக்கு அந்த தையலுக்கு தேவையான நாச் போட்டுட்டு டாட் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஓரளவுக்கு நல்லா தைக்க கற்றுக்கிற வரைக்கும் இந்த மாதிரி வந்து கட் பண்ண உடனே டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி மார்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து செஸ்ட் டிவைடட் பை 4 ப்ளஸ் 1/2 இன்ச் ஆட் பண்ணி டக் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி இது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் எப்படி பண்ணணும் அப்படின்றது. நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.
ஸோ 9.25 வரும். அதோட ஒரு 1/2 இன்ச்னா 9.25. அதே தான் வந்து நம்ம அந்த தையல் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறத நம்ம பார்த்தாலும் 9.25 தான் வரும். ஸோ இதுதான் வந்து நமக்கு டக் பாயிண்ட். ஓகேவா? ஸோ மேலேருந்து இதுதான் டக் பாயிண்ட்டு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 2.5 2.25 வச்சுக்கலாம். 2.25 வைக்கிறேன். 37 சைஸ்க்கு 2.25 வைக்கிறேன். அதுலேருந்து 1.5 இன்ச், ஏன்னா இது பஸ்ட் மெஷர் பெருசாக இருக்குது அப்படிங்கிறதால 1.5 இன்ச் வச்சு டாட் பிடிக்கிறதுக்காக நான் மெஷர் பண்ணிக்கிறேன். டாட்டோட லென்த்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச் அளவுக்கு வைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக் பாயிண்ட் வந்து மேலே இருக்குது, கிட்டத்தட்ட 1.5 இன்ச் அளவுக்கு நமக்கு கேப் வருது. ஸோ அந்த அளவு நான் வந்து டாட் பிடிக்கிற மெஷர்மெண்ட் வைக்கிறேன். ஸோ இங்கேயுமே அதே மாதிரி டக் பாயிண்ட் வந்து ஒரு 1.5 இன்ச் கேப் இருக்கிற அளவுக்கு வச்சுட்டு மிடில் டாட் பிடிச்சிக்கலாம், அதாவது நெக் சைடு வர டாட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆமல் சைட்லேயும் அதே மாதிரி டக் பாயிண்ட்லேருந்து 1.5 இன்ச் மேலே வச்சுட்டு அது வரைக்கும் அந்த டாட்டை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டாட் பிடிக்கிறதுக்கான மார்க்கிங் நம்ம போட்டாச்சு. ஸோ இப்போ ஃப்ரண்ட்டும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லீவு. ஸோ ஸ்லீவுக்கு இப்படி நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். 1 மீட்டர் கிளாத்தில் வந்து நம்ம கட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சில விஷயம் வந்து சேஞ்ச் பண்ணி பண்ணோன்னா நமக்கு ஃப்ரீயாக இருக்கும் மார்க்கிங். ஸோ கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் லைன் போட்டுக்கிறேன், அடித்து டர்ன் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் லென்த்து, ஸ்லீவோட லென்த் எடுத்துக்கிறேன். ஸோ அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 3 இன்ச் வந்து ஸ்லீவ் ஷேப் போடுறதுக்கு. ஸோ இந்த அளவு என்ன வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமோல் டிவைடட் பை 2, அதாவது 16 இருக்குல்ல, அதை டிவைட் பண்ணோன்னா 8.25 வரும். அதோட ஒரு 1/4 இன்ச் ஆட் பண்ணி 8.5 இன்ச் வர மாதிரி வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பேக் பார்ட் வச்சு செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஷேப் கொடுத்துட்றேன். ஃப்ரண்ட்டும் நம்ம எடுத்தாச்சு, ஷேப் போட்டாச்சு. இப்போ நம்ம பேக் பார்ட் வச்சு செக் பண்ணிக்கலாம். மேலே தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சோ இல்லை 1/4 இன்ச்சோ நீங்கள் எவ்வளோ விடுவீங்களோ அதை விட்டுட்டு இப்படியே வச்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பாருங்கள், அந்த நாச்சும் இந்த நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதும் கரெக்டாக வருது. ஸோ கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து கை சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. நான் 12 இன்ச்சு வர மாதிரி வச்சுக்கிறேன். 12னா 6 இன்ச்சு, 12/2 வந்து 6, அது வச்சுட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஸ்லீவையும் நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ ஃபுல்லாக நம்ம கட் பண்ணிவிட்டு மிடில் நாச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு தான் வந்து ஃப்ரண்ட் ஷேப் கட் பண்ணணும். ஏன்னா நம்ம ஃபோல்டிங் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ரெண்டையும் ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்துடும். இந்த ஃபோல்டிங் படம் தனித்தனியாக வந்துடும். இல்லை நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி பண்ணால் நமக்கு சேர்ந்தே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் ஷேப் எடுத்துக்கலாம். இந்த ஃப்ரண்ட் ஷேப்பு நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நான் வந்து கம்மியாக தான் எடுப்பேன். ஸோ இந்த அளவுக்கு எடுத்தால் நமக்கு போதும் ஃப்ரண்ட் ஷேப். ஓகேவா? இதையும் நம்ம வந்து நாச் போட்டுக்கலாம். ஸோ இப்போ ஸ்லீவும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவ் 3 ரெடி ஆகிடுச்சு. இப்போ பட்டியோட கட்டிங் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ எப்போவுமே செக் பண்ணுற மாதிரி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து மெஷர் எடுத்து தான் வச்சுருக்கோம். ஸோ இருந்தாலும் வந்து ஒரு முறை செக் பண்ணிக்கலாம். பேக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் எவ்வளோ கேப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2.25 வந்தது. ஸோ இந்த மெஷர்மெண்ட் வச்சு தான் நம்ம பட்டி மார்க் பண்ண போகிறோம். ஸோ 2.25 வந்தது. ஆமோல் சைடில் 2.25ஓட 3/4 இன்ச்சு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 3/4 இன்ச்சோ 1 இன்ச்சோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 3/4 இன்ச்சு ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3.5 இன்ச் வரும். நெக்ஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 3.5 + 1/2 இன்ச் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்போது பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு நமக்கு நெக்ஸ்ட் சைடில் வரும். அதை நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அது மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து மிடில் வந்து எவ்வளோ மார்க் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் சைடில் 4 வச்சோம் அப்படின்னா மிடில் சைடில் வரும்போது நம்ம 3 இன்ச் வைக்கணும். ஓகேவா? ஸோ 3 இன்ச் வச்சா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆமோல் சைடில் வரும்போது நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்க மாதிரி 3.5 இன்ச்சு அளவுக்கு வச்சுக்கணும். ஸோ அப்படி வச்சு இதோட லென்த்து பார்த்திங்கன்னா உங்களோட வேஸ்ட் ரவுண்டு இருக்குல்ல, அதோட ஒரு 2 இன்ச் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். பட்டியோட அளவு நிறைய பேருக்கு அது ஒரு டவுட் இருக்குது, எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு. வேஸ்ட் ரவுண்டோட ஒரு 2 இன்ச் அளவுக்கு, அதாவது வேஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4 + 2 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக வந்துடும். ஸோ இப்படி தான் ஷேப் போடணும். ஸோ ஷேப் போட்டாச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஒரு டயக்ராம் போட்டு எப்படி கட் பண்ணோம் அப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.